Good morning, listeners. Today's class is about computation of tax liability of individual for the assessment year 2021. So far what we have seen in the classes are computation of total income of an individual. So only from this class we are going to see what is an tax amount which he is liable to pay to the government. So tax liability is nothing but the tax amount which an individual is liable to pay to government. ஒரு இண்டிவிஜுவல் வரி பணம் அரசாங்கத்திற்கு எவ்வளோ செலுத்தணும் அப்படின்றத கணக்கிட போகிறோம். What is the base of computing tax? The base is income. So the tax is to be computed on the income earned by an individual. So this is a slide with regard to the tax rate. Tax rate எவ்வளோ அப்படின்றதுக்கான ஸ்லைடு தான் இது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஏஜ்டு பிலோ 60 வயதிற்குட்பட்ட தனி மனிதருக்கான வரி விகிதம் என்ன அப்படின்னா அப் டு 2,50,000 நில். அவருடைய வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வரியும் செலுத்த வேண்டாம். இஃப் ஹிஸ் இன்கம் ஃபால்ஸ் பிட்வீன் 2,50,000 அண்ட் 5 lakh, அவருடைய வருமானம் 2.5 லட்சத்திற்கும் 5 லட்சத்திற்கும் இடைப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ வருமானமோ அதற்கு 5% வரி செலுத்தணும். The income falls between 5 lakh and 10 lakh, those income is to be charged at the rate of 20%. And the income exceeds 10 lakh is to be taxed 30% of 30%. So இதுதான் வந்து tax rate இண்டிவிஜுவலுக்கு. This is for the assessment year 2021. அதே அந்த இண்டிவிஜுவல் வந்து 60 வயதிற்கு அதிகமாகவும் 80 வயதிற்கும் குறைவாகவும் இருந்தால் அவரை வந்து நம்ம சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கான ஸ்லாப் எது அப்படின்னா up to 3 lakh nil and 3 lakh and 5 lakh 5% is the tax rate. The income falls between 5 lakh and 10 lakh will be taxed at the rate of 20%. Then above 10 lakh is charged at 30%. If suppose an individual is a super senior citizen, that is aged above 80 years, அவருக்கான ஸ்லாப் என்ன அப்படின்னா up to 5 lakh the tax rate is nil and the income falls between 5 lakh and 10 lakh, 20% is the tax rate, and for the income exceeds 10 lakh will be charged 30% of tax. ஸோ இது தவிர ஸ்பெஷல் ரேட் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்ததுன்னா 20%. அவருடைய இன்கமில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ் சப்ஜெக்ட் டு எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்க்கு உட்பட்ட இல்லை ஈக்விட்டி செக்யூரிட்டியை சேல் பண்ணி அவருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருந்தால் 15% இஸ் த டேக்ஸ் ரேட். கேஷுவல் இன்கம்க்கு 30%. இது நமக்கு தெரியும். ஸோ இது தவிர ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரிபேட் அண்ட் சர்சார்ஜ் 2 விஷயம் எலிஜிபிள். ரிபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா அவருடைய வருமானம் 5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில், வருமானம் நான் சொல்கிறேன் எல்லாமே டாக்ஸபிள் இன்கம், வரிக்குட்பட்ட வருமானம். டாக்ஸபிள் இன்கம் 5 lakh பிலோவாக இருந்ததுன்னா ஆஸ் பர் செக்ஷன் 87A he can deduct either 12,500 or tax amount whichever is less. And surcharge is applicable. Surcharge is nothing but tax on tax. வரிக்கு வரி செலுத்துறது தான் surcharge. The surcharge is applicable when his taxable income exceeds 50 lakh. ஸோ அது எக்ஸீட்னாலும் 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு உள்ள அவருடைய வருமானம் இருந்ததுன்னா 10% இஸ் த சர்சார்ஜ் ரேட். இந்த சர்சார்ஜ் ரேட் 10% எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் ஆன் அமௌண்ட்டில் அப்ளை பண்ணணும். அவருடைய வருமானம் 1 கோடிக்கும் 2 கோடிக்கும் இடையில் இருந்ததுன்னா 15% சர்சார்ஜ் பே பண்ணுவார். இஃப் ஹிஸ் income falls between 2 crore and 5 crore, his surcharge rate is 25%. And if an individual's income crosses 5 crore, 37% will be the surcharge rate. ஸோ அவருடைய tax on income கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு சர்சார்ஜ் ஆட் பண்ணிவிட்டு இல்லை ரிபேட் இருந்ததுன்னா லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டில் 4% of health and education cess is
to be applied. 4% health and education cess calculate பண்ணனும். அதையும் வரியோட கூட்டறோம். So இப்போ என்ன தொகை வருதோ அதுதான் tax liability of an individual. So let me see the format. So இப்படி தான் நம்ம calculate பண்ண போறோம். அவருடைய total income எடுத்துட்டு அதுல long term capital gain இருக்கா அப்படினு பார்க்க போறோம். long term capital gain இருந்ததுனா அதுக்கு first வரி கணக்கிடப்படுது. 20% is the tax rate. Then we have to see any short term capital gain on subject to STT is there out of his total income. If it is so, that is to be taxed at the rate of 15%. Then we have to see any casual income in individual's total income. If it is so, that is to be taxed at the rate of 30%. அவருடைய மொத்த வருமானத்துல வரிக்குட்பட்ட வருமானத்துல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுனா 20% வரி கால்குலேட் பண்ணிக்கணும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சப்ஜெக்ட் டு எஸ்டிடி இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுனா அதற்கு 15% வரி விகிதம். கேஷுவல் இன்கம் இருந்ததுனா 30% இஸ் த டாக்ஸ் ரேட். இப்போ அவருடைய மொத்த வருமானத்துல இந்த இன்கம் எல்லாம் எடுத்து வரி கணக்கிட்டுட்டோம். இது போக மீதம் எவ்வளவு இன்கம் இருக்கோ அதுக்கு நம்ம இப்போ ஸ்லாப் அப்ளை பண்ண போறோம். ஸ்லாப்ன்றது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். முதல் 2.5 லட்சத்திற்கு வரி கிடையாது. அவருடைய வருமானம் 2.5 லட்சத்திற்கும் 5 லட்சத்திற்கும் மத்தியில் இருந்துச்சுன்னா 5%. இன்கம் ஃபால்ஸ் பிட்வீன் 5 lakh and 10 lakh, 20% will be the tax rate, and income crosses 10 lakh will be charged at 30%. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா we will get tax on income. ரிபேட் அப்ளை ஆகுச்சுன்னா ரிபேட்டை டிடக்ட் பண்ணிக்கணும். இல்லை அவருடைய வருமானம் சர்சார்ஜுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா சர்சார்ஜ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எய்தர் ரிபேட் ஆர் சர்சார்ஜ். ரிபேட்டாக இருந்தால் லெஸ் பண்ண போகிறோம், சர்சார்ஜாக இருந்தால் ஆட் பண்ண போகிறோம். பட் ரெண்டுமே வராமல் கூட இருக்கலாம் ஒரு சில கேசஸில். ஸோ இதையும் கூட்டினதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வர்றது டோட்டல் டேக்ஸ். இந்த டேக்ஸில் 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறோம். we'll get tax liability. So with this format we will see how an individual's income is to be taxed. So this is an illustration. Compute the tax liability of Mr. Ranjit for the assessment year 2021 if his total income is 26 lakh. அவருடைய வருமானம் 26 லட்சமாக இருக்கு பட்சத்தில் tax liability என்ன அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ கேஷுவல் இன்கமோ இருக்கிறதா கொடுக்கப்படலை. அதனால் அது எல்லாமே நில் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம ஸ்லாபை அப்ளை பண்ணிடலாம். 26 லட்சத்திற்கு ஸ்லாப் அப்ளை பண்ண போகிறோம். முதல் 2.5 லட்சத்தை பிரித்து எடுக்கிறோம், அதுக்கு எதுவுமே டேக்ஸ் கிடையாது. அடுத்தது 2.5 லட்சம் இருந்து 5 லட்சம் அப்படின்றது ஸ்லாபு. அப்போ 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே எவ்வளோ வருது? 2.5 லட்சம் வருது. அந்த 2,50,000க்கு 5% டேக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லாபாக கிராஸ் ஆகும்போது அவருடைய இன்கம் எக்ஸீட் ஆகாமல் இருக்கா, அவருடைய இன்கம்க்கு நம்ம வரி செலுத்துகிறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 5 lakhs to 10 lakh, 5 lakhs rupee, அதுக்கு 20% is the tax. Then now we have to check what is his total income. Total income 26 lakh. முதல் ஸ்லாப் படி 2.5 lakhs, then next ஸ்லாப் படி 2.5 lakhs, and then third ஸ்லாப் படி 5 lakhsக்கு tax charge பண்ணிட்டோம். So out of 26 lakh, 10 lakhs was charged. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 16 lakhs இருக்குது. அந்த 16 lakhsக்கு 30% is the slab rate, tax rate. மல்டிப்ளை பண்ணுறோம்னா we will get tax amount. tax amount ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் that is tax on income. So we have to check whether rebate is applicable or surcharge is applicable. As his income below 5 lakh, not below 5 lakh, rebate is not applicable. 5 லட்சத்திற்கு அவருடைய வருமானம் குறைவாக இருந்தால் தான் ரிபேட் அப்ளை ஆகும். ஆனால் அவருடைய வருமானம் 5 லட்சத்திற்கு அதிகமாக இருக்குது, அதனால் ரிபேட் அப்ளை பண்ண முடியாது. சர்சார்ஜ் அவருடைய வருமானம் 50 லட்சத்திற்கு மேலே இருந்தால் தான் சர்சார்ஜ் அப்ளிகபிள். அவருடைய வருமானம் 50 லட்சத்திற்கு குறைவாக இருக்கிறனால சர்சார்ஜும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ டேக்ஸ் ஆன் இன்கமே தான் டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட். அதற்கு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்ளை பண்ணணும். 5,92,500க்கு 4% கால்குலேட் பண்ணுறோம், which comes 23,700. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் that is of tax liability of Mr. Ranjit. So 6,16,200 is the answer.
ஸோ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் அருண் அவருடைய வருமானம் 51 lakh டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவருடைய வருமானத்திலையும் நோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் கேஷுவல் இன்கம் அண்ட் ஹென்ஸ் டைரக்ட்லி வி ஹாவ் டு அப்ளை அ ஸ்லாப். ஸ்லாப் அப்ளை பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டு சம்மில் போட்ட மாதிரியே தான் ஃபர்ஸ்ட்டு 2.5 lakh எடுத்துக்கோங்க, நோ டேக்ஸ். தென் நெக்ஸ்ட் 2.5 lakhs 5% is the tax rate. So 12,500 is the tax amount. Then third slab 10 lakh is to be taken, for 5 lakhs is to be taken, for which 20% is the tax rate, which comes 1 lakh. Then we have to see total income is 51 lakh, for which 10 lakh is already taxed. Balance 41 lakh is to be taxed now. மீதம் இருக்க 41 லட்சம் இப்போ டேக்ஸ் பண்ணணும். அதுக்கு 30% அப்ளை பண்ணுறோம், which comes 12,30,000. இப்போது எல்லா டேக்ஸ் அமௌண்ட்டையும் கூட்டிக்கிறோம், 13,42,500 அப்படின்னு வருது. ரிபேட் அப்ளை ஆகாது, ஏன்னா அவரோட வருமானம் 5 லட்சத்திற்கு அதிகமாக இருக்குது. சர்சார்ஜ் அப்ளை ஆகும், ஏன்னா அவரோட வருமானம் 50 லட்சத்திற்கு அதிகமாக இருக்குது. ஸோ 50 lakh to 1 crore அவருடைய வருமானம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா 10% இஸ் த சர்சார்ஜ். இவருடைய வருமானம் 51 லட்சம் இருக்கனால அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, அதனால் 10% சர்சார்ஜ் இஸ் அப்ளிகபிள். சர்சார்ஜை எதில் அப்ளை பண்ணணும்? டேக்ஸ் ஆன் இன்கமில் அப்ளை பண்ணணும். ஸோ 13,42,500ல் 10% அப்ளை பண்ணுறோம். பண்ணால் 1,34,250. நவ் we have to add both. Add பண்ணால் we will get a total tax amount, for which 4% of health and education cess is to be applied. அதையும் அப்ளை பண்ணி டோட்டல் பண்ணால் we will get tax liability of Mr. Arun, and hence the final answer is 15,35,820. So this is how the tax liability of an individual is to be computed, and in the next video we will see how the tax liability is to be computed if an individual is having long-term capital gain, short-term gain with subject to STT and casual income, etc. So see you in the next class. Thank you all for your patient listening.